முருகா. ஓம் அகத்தீசாய நமோ. 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 முருகா சர்க்குநாதா அடிமை காப்பாத்தாயே. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். நான் காலையிலேருந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். அன்பர்கிட்ட பேச வேண்டிய கட்டாயம் பேசி தான் ஆகணும். ஆனால் இப்போ ஒரு வருஷம் சரியாக உணவில் இப்போ கஞ்சி சாப்பிட்றப்போ ஆக நாங்கள் பேசிகிட்டு ஒரு வெகு நாள் பேசணும். ஆக இப்போ பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னு சொன்னால் நாங்கள் உணவு கொஞ்சம் கட்டுப்பாடு, கொஞ்சம் உப்புல உணவு கஞ்சி. ஆக இந்த காலத்தில் முருகப்பெருமானே வருகின்ற நேரம் வாய்ப்பு வந்து விட்டது. ஏன்னா அவ்வளோ பெரிய தலைவன், ஒரு பெரிய தலைவன் முருகன், அவனே வருகின்ற சூழ்நிலை வந்து விட்டேன்னா அப்போ சூழ்நிலை என்ன அப்படின்னா நாடு சரியில்லை அந்த அளவுக்கு. ஆக இந்த சங்கம் வளர்ச்சி அடையணும். இந்த சங்கம் வளர்ச்சி அடைய நாட்டுக்கு நல்லது தான். ஏன்னா உண்மை சங்கம் இது, பொருள்பட்டு இல்லாத சங்கம், ஜாதி துவேசலா சங்கம், தன்னலமற்ற சங்கம். இந்த கட்சி சரவண ஜோதி கட்சின்னு சொல்லுவாங்க. இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் வருகின்ற ஏப்ரல் மாதம் மே மாதம் தான் வெளியே வர வாய்ப்பு இருக்குது. ஆகவே அன்பர்கள் சொல்கிறேன், முதல் சங்கத்துடைய தொண்டர்கள் திரு வணங்குகிறேன். இந்த சங்கத்துக்கு வெளிநாட்டு நண்பர்கள், ஊட்ட நண்பர்கள் தொண்டு செய்கிறார்கள், அவர்கள் திருடி வணங்குகிறேன். முருகப்பெருமானை வேணுக்கு கேட்குறப்போ நண்பர்கள் பேசணும்னு சொல்கிறாங்க. நான் பல முறை பேசியிருக்கிறோம். ஆக இப்போ பேச வேண்டிய ஒன்று உலக மாற்றம் தான். உலக மாற்றம் தான் இப்போ மக்கள் எதிர்பார்க்குறான். ஐயோ ஏன்னா விலைவாசி ஏற்றமாக இருக்குது, கலப்படம் இருக்குது, எங்கே நீதி இல்லையே, உபாயமே இல்லையா, இதுக்கு உபாயமே இல்லையான்னு மக்கள் ஏற்கனவே அப்படியே சொல்ல முடியல. ஆனால் அவர்களுக்கு வாய்ப்பு வரணும். அவன் முருகன் வரணும். அகத்தீசன், திருமூலதேவன், நந்தீசன், முருகப்பெருமான் அவன் வந்தால் தான் நாடு செழிக்கும். ஆனால் இப்போ இருக்க ஆட்சி மனிதர் ஆட்சி. அவர் அதுக்கு மேலே செய்ய முடியாது அவர்களால். ஆனால் ஞானிகள் ஆனை பெண்ணாக்குவான், பெண் ஆணாக்குவான், எதையும் செய்வார் அவர். நாம் எதையும் செய்வோனார் அவர். முருகப்பெருமான் எதையும் செய்வார். ஆக அவன் வர வேண்டும், உலக மக்கள் காப்பாற்று. இப்போ என்ன பிடிக்குன்னா வரி மேல் வரி போட்டுக்கிட்டே இருக்கான். என்ன காரணம் அவன் தெரியல. வரி பணத்தை வாங்குகிறோம், அது என்ன செய்யணும், அது நாட்டு மக்கள் திருப்பி தெரியல. அவங்க நாட்டு மக்கள் பயன்படக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ என்ன செய்கிறான், வரி போடுறான், வேலை செய்கிற சம்பளக்காரன்ட்ட போய் வரி வாங்குறாயா. ஆனால் நமது ஆட்சி வந்தால் சம்பளக்காரன்ட்ட வரி வாங்க மாட்டோம். சம்பளம் ஏற்றுவான், வரி வாங்குவான், சம்பளம் ஏற்றுவான், வரி வாங்குவான். ஆனால் நமது கட்சி வந்தால் சம்பளக்காரன்ட்ட வரி வாங்க மாட்டோம், வியாபாரத்தை வாங்குவோம். அது எப்படின்னா உற்பத்தி வரி, பல மணி வரி இருக்காது, ஒரு மணி வரி தான் இருக்கும். ஆக நமது ஆட்சி வருகின்ற சித்திரை மாதம் பௌர்ணமிக்கு, சித்திரா பௌர்ணமிக்கு இதிலிருந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம கட்சி ஆட்சி ஆரம்பிக்கிறோம். ஆக முருகப்பெருமான் வந்து உலக மக்களை காப்பாற்றுவான். நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறேன், உலக மக்களை முருகன் காப்பாற்றுவான். ஆகவே ஒரு நொடியில் வருவான். நொடியில் வந்து எதையும் செய்வான். அவன் எதையும் செய்வார்கள். ஆணை பெண்ணாக்கும், பெண்ணானாக்கும். பருவமழை ஒழுங்காக பெய்யும், நாடு சுவிச்சமாக இருக்கும், லஞ்சம் அவன் இருக்க முடியாது. ஆகவே நீங்கள் எதிர்பார்க்க, நான் பேச முடியாது, இப்போ அதிகமாக பேச வரல. ஆகவே இப்போ சொல்லுகிறேன், வருகின்ற சித்திரா பௌர்ணமி அன்று முருகன் வெளியே வருகிறான், வந்து உலகமை காப்பாற்றப் போகிறான். ஆகவே நாங்களே எதிர்பார்க்குறோம் முருகா வந்து உலகமை காப்பாற்றாயே. எங்கே பார்த்தாலும் ஒரு கொடுமை தாங்க முடியல. பண்புள்ள மக்கள் தான், ஆனால் பண்புள்ள மக்களே பொருளாதாரத்தை தடுமாறுறான். கொடுமை செய்கிற பாவிகள் அலல் படுறான். ஆனால் பண்புள்ள மக்களே இன்றைக்கி வாழ முடியாமல், ஒரு சாம்பார் வைக்கணும்னா 150 ரூபா ஆகுது ஒரு சாம்பாருக்கு. ஆக ஒரு நித்திய செலவுக்கு தினம் 300 ரூபா வேணுன்னா என்னடா நாளுக்கு நாள் விலைவாசி ஏறுது. என்ன செய்வான், முதல் அடிப்படை கை வைப்பான், உணவுப் பொருளை விலை ஏற்றுவான், வரி போடுவான். உணவுப் பொருளுக்கு வரி போடக்கூடாது, அது நியாயம். அதில் உணவுப் பொருளுக்கு வரி போடக்கூடாது, ஆனால் அதில் தான் ஏற்றுவான். அடுத்து எரிபொருள், டீசல், பெட்ரோலில் வேறு ஏற்றுவான். எரிபொருளும் உணவுப் பொருளும் அவசியம், அதில் தான் வேற ஏற்றுவான். அது பலகீனமாக அரசியல் அது. ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், நமது ஆட்சி வந்தால் உணவுப் பொருளுக்கு வழி இருக்காது. நமது ஆட்சி வந்தால் நம்ம டீசல் பெட்ரோல் 10 ரூபாய்க்கு விற்கிறோம், 5 ரூபாய்க்கு விற்கியா? என்ன ஆச்சு? டீசல் பெட்ரோலில் 5 ரூபாய்க்கு விற்கியா?
ஒரு டீசல் பெட்ரோலாம் ஒரு லிட்டர் 5 ரூபாடா. அவ்வளோ விலை, அவ்வளோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் ஞானிகள் வராங்க. முருகா, சர்க்குநாதா, சாந்த ஸ்வரூபா, பாயா, உலக மக்களுக்கு காப்பாற்றி கேட்கணும், தேடி குழந்தை கேட்கணும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் ரொம்ப அராச்சகம். ஏன்னா முதுபெரு தலைவனாச்சிய முருகன், அப்பப்பாப்பா, அவர் ஆற்றல் வெளிப்படுத்த முடியுமா? பல ஆண்டுகள், பல கோடி யுகங்கள் பாடுபட்டான். பல கோடி யுகங்கள் பாடுபட்டு இந்த தேகத்தை ஞானித்தை வாங்கினான். அவனு மனுஷன்தான். என்னடா காரணம் கேட்டான். இந்த காம தேகத்தை ஞானத்தை வாங்கினான். எந்த சுக்கிலம், எந்த காம தேகம் நம்மை வாட்டி வதிக்குதோ இதே காம தேகம்தான். இந்த தேகம்தான் உன்னை நரகத்தை தள்ளும். அதே தேகத்தை வசப்படுத்துகிறான் தலைவன் முருகன். அப்பேற்பட்ட வல்லவன் முருகப்பெருமான். அவன் 9 கோடி ஞானிகளை உருவாக்கினான். முருகா, அவன் என்ன செஞ்சான்? உன்னை எப்படி வணங்கினா? வேறு ஒன்றும் வேண்டாம் ஐயா. முருகா, நீ பெற்ற பேருமத்தை அடியன் பேர் அருள்சித்தாயே. நீ பெற்ற பேருமத்தை அடியன் பெற்ற பேருமத்தை அடியேன் அருள்சி கேட்டுக்கிட்டவா. கேட்க கேட்க பார்க்குறான். அது மாதிரி ராமலிங்க சாமி முதல் அகஸ்தியர் தான் இந்த வாய்ப்பை பெற்றார். அகத்தியர் அப்படியே பார்த்தார். பூட்டு திறந்தது. உடம்பு மாறிக்கிட்டே வந்து ஜகத்தகன்னு உடம்புச்சு. அப்போ என்ன செஞ்சார்? இந்த வாய்ப்பு, இவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்குது, இடகளையும் பின்களையும் புருவத்தை சேர்த்துட்டான். சேர்த்துறவங்க உள்ள ஒரு ஓங்கார சக்தி, ஓம் என்ற சத்தே உள்ளேருந்து வந்தது. இந்த வாய்ப்பை அகத்தியர் சொல்லி கொடுத்தார். பெரிய மிகப்பெரிய ரகசியம் அது. அப்போ என்ன செஞ்சார்? வாசி நடத்தி கொடுத்தாரு. இடகளையும் பின்களையும் சேர்த்து புருவம் சேர்த்துறார். சேர்த்துற உடனே இன்னிலேருந்து என்னென்ன முறை சாப்பிடு, உப்பு இல்லாமல் சாப்பிடு. அதுக்கு மூலிகை இருக்குது. சத்திசாரணை, சிவகரந்தை, வல்லார் சூரணம், இப்படி பல மூலிகை கொடுத்துட்டே வந்தார். கொடுத்து உடம்பை சுத்தப்படுத்தினார். உடம்பை சுத்தப்படுத்தின உடனே காமதேகம் நீங்கிச்சு. காமதேகம் நீங்கும் வரையில் ஒருவனுக்கு அறிவு இருக்காது. அவன் யாராக தான் சரி, மிகப்பெரிய பேச்சாளராக இருப்பான், எழுத்தாளராக இருப்பான், எல்லாம் இருப்பான். ஆனால் காமத்தை வெல்ல முடியாது. எவன் பகைவனோ, யார் பகைனா, யாரும் பகை இல்லை, நமது உடம்பே நம்ம பகையாக இருக்கும். சின்ன விஷயமில்ல வெல்றது, எல்லாத்தையும் வெல்லலாம். ஆனால் காமத்தை வெல்ல முடியாது. ஆனால் ஞானிகள் 10 பேர் காமத்தை வென்றவன். ஒரு பெண்ணை தடுவுனானா மரக்கட்ட மாதிரி ஆகிடும் உடம்பு. அந்த வாய்ப்பை பெறணும் மனுஷன். அதுக்கு அவன் தான் தலைவன். யார்? இந்த தத்துவத்தை கண்டுபிடித்தவன் முருகன் தான். அவன் தான் சொன்னான், டேய், இந்த தேகம் தான் உன்னை வஞ்சிக்குது, அதை மாற்றி காட்டுறேன்னா. அப்போ என்ன செய்யணும்? தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வரும்போது இந்த உடம்புல இருக்க அசுத்தம் தானே நீத்து போகும். நீத்தார் பெருமன்னு சொல்லுவான், வள்ளுவன் பெறுவான். நீத்து போகும், உடம்புல இருக்க நீர் நீத்து போகும். அசுத்தம் நீங்கினால் சுத்தம் தங்கியும். அசுத்தாக இருக்கும் உடம்பு. அதை ஞானிகள் என்ன செய்யறேன்னா, உடம்பு தோன்றும் போதே சத்து அசத்துமாக வரும். அந்த அசத்தை நீக்கினால் சத்து நிலைப்படும். சத்து பல கோடி யுகங்கள் வாழலாம். அந்த வாய்ப்பு எல்லா மனிதனும் இருக்குது. ஆனால் கேட்கணும், யாரை கேட்கணும்? அதுக்குரிய அறிவுள்ள முருகன் தான் செய்வான். ஆகவே நமது கட்சி சரவண ஜோதி கட்சி முருகன் பேர் தான் வச்சுருக்கோம். நமது கட்சி வருகின்ற மே மாதம் பௌர்ணமிக்கு வருது. சித்ரா பௌர்ணமிக்கு ஆட்சிக்கு வருது. நம்ம கட்சி வருது. அன்று முதல் ஆரம்பம். அது முன்னே இருக்கலாம். ஆக நம்மளாம் இப்போது கேட்டுக்கிட்டே வரணும். முருகா, நீ உலக மக்கள் காப்பாத்தாயே. உலக மக்கள் அகத்தீசா, திருமதேவா, ராமணி சாமிகளே, மாணிக்க வாசகா, புஜண்ட மகர்ஷையா, நக்கீரி பெருமானே, பட்டத்தரையா, அப்படி கேட்டுக்கிட்டே வரணும். எதுக்காக கூப்பிடுறா? போதப்பா, அந்த மக்கள் ஆட்சி செஞ்சது போதியா. நீ ஆட்சியே, நீ ஆட்சி செய்யும் வரையில் எங்கள் நிம்மதி இருக்க முடியாது. வேலைவாசி ஏற்றம், கலப்படம், எங்கேயும் நீதியே இல்லைனா. எந்த இடத்துல நீதி இல்லை. ஆனால் வருகிறான் முருகப்பெருமான் வந்தால் எல்லாவற்றையும் சரிப்படுத்துவான். நொடியில் வருவான். அப்பேற்பட்ட தலைவன் வருகின்ற சித்ரா பௌர்ணமி அன்று வெளியே வருவதாக சோடியில் வந்துள்ளது. ஆக எங்களுக்கு தெரியும், எப்போ வருவான்னு தெரியும். எனக்கு முன்னே வரலாம். ஆகவே எல்லோரும் கேட்போம். முருகா, ராமணி சாமிகளே, மாணிக்க வாசகா, நந்தீசா, புஜண்ட மகர்ஷியா, போக மகர்ஷி, வாருங்கள் தாயே, உலக மக்கள் காப்பாற்றிட்டு கேட்டுக்கிட்ட சொல்லிகிட்டே வந்தால் நிச்சயம் வரும். ஆக இந்த சங்கம், இந்த கட்சி, சங்கம்னு சொல்ல குற்றம் இல்லை, சங்கம்னா ஒற்றுமை, ஒரு கூட்டு முயற்சி எடுத்தான். ஆகவே இந்த நாங்கள் வந்த நோக்கம், எனக்கு முருகப்பெருமான் வாசியை எடுத்து கொடுத்துருக்கான். எனது ஆசான் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்னே இடகளையும் பெண்கள் சேர்த்தான். என்ன காரணம்? இடகளையும் பெண்கள் சேர்த்து பூர்வம் சேர்த்துனான். சேர்த்துன உடனே அதிலேருந்து ஓம்ன்ற சத்தம் வந்துச்சு. என்னடா அது உள்ளேருந்து சத்தம் வருதுன்னா, பிறகு தசநாதமாக மாறிச்சது. தசநாதமாக மாறி அப்புறம் என்னாச்சுன்னா ஒரு உடம்போட ஒரு சக்தி வந்துச்சு. ஆக இவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்குறியா? என்னையாண்ணா, சராசரி மனுஷனுக்கு போக முடியலப்பா. எப்போன்னா, நம்ம நண்பர்கள் இந்த காலத்தில் உள்நாட்டு வெளிநாட்டு நண்பர் இருக்கிறார்கள். 1 கோடி பேர் ஜானியாகும். பாப்பா 1 கோடி பேர் ஜானியாகும். என்ன அவ்வளோ உண்மைண்ணா? முருகா, நீ பெற்றை பத்திட்ட அடியே அருள் செய்தாயே. முருகா,
நீ பெற்ற பெருமத்தை அடியேன் அருள் செய்தாய். இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அகத்தியர் தான் அதுக்கு 9 கோடி ஞானி உருவாக்கினார், கைத்தாட்ட ஞானியாக்கிறார். ஆகவே நம்ம அன்பர்கள் இனி வருங்காலத்தை சொல்கிறேன், நம்ம அன்பர்கள் புலால் உண்ணக்கூடாது, மது அருந்தக்கூடாது, பொது சொத்தை நீதிக்கு உட்பட்டு பயன்படுத்த வேண்டும். உணவு, உடை, தங்கு வசதி, வாகன வசதி, மருத்துவ வசதி இதுக்கு மட்டும் பயன்படுத்தணும். இருப்பு வைக்கக்கூடாது. இருப்பு வச்சா அவன் ஞானிகள் கோவம் வந்துடும். ஆகவே நம்ம சங்கம் தான் ஆட்சி செய்ய போகுது. நிச்சயமாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், நமது கட்சி தான் ஆட்சி செய்யும். அது யாரும் மறுக்க முடியாது. தடுத்து பாடுறதே, ஆற்றுக்கு தான் தடுத்து பாடுதே. நமது கட்சி தான், நம்ம சங்கம் தான் இந்த உலகத்தை ஆளும். நிச்சயமாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். ஆகவே நமக்கு வாய்ப்பு தர போகிறான் முருகன், நமக்கு வாய்ப்பு தர போகிறார் அகத்தீசர், நமக்காக வாய்ப்பு தர போகிறார் ராமலிங்கசாமி. ஆகவே நம்ம சங்கம், நமது கட்சி வருகின்ற நான் வெளியே வருகிறேன். சில நாள் இப்போ வயசு 80 தானே ஆகுது. அப்படி ஒன்றும் வயசு இல்லை எனக்கு, 80 வயசு என்னாச்சு. இப்போ நாங்கள் வந்து இளமையாக வருவோம். என்ன எது இவ்வளோ வாய்ப்பு எப்படின்னா, அவன் தான் கண்டுபிடித்தான் முருகன், பாலமுருகன் தான். என்ன வயசுன்னே, நான் இங்கே 150 கோடி வயசுண்ணா. 150 கோடி வருஷத்தில் பாலமுருகன்னா, எந்த தேகம் நரத்தறிக்கு உட்பட்டதோ, எந்த தேகம் நரத்தறி வருமோ அதை நான் மாற்றினேன்னா. அடே எவ்வளோ பெரிய வாய்ப்பா. ஆமாம், ஒரு பிறந்தால் அந்த குழந்தை வளர்ந்துக்கிட்டே வரும், அதை மாற்றலாம். அப்போது பழம் காயாகும். எவ்வளோ பெரிய ரகசியமா, அது அற்புதம், என்ன சொல்ல முடியும். ஆனால் அவன் பெருமை பேசணும், பேச முடியுமாப்பா. பல கோடிகள் பேசிகிட்டே இருக்கலாம். ஏன்னா என்ன காரணம், ஒரு முதியவன், ஒரு வயசானவன் இளமையாகிறான், வயசானவன் இளமையாகிறான். எவ்வளோ பெரிய வாய்ப்புடா. அவ்வளோ பெரிய வாய்ப்பு அவன் வச்சுருக்கிறான். ஆனால் கேட்டால் தருவான். கேட்கறது தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆக அன்பர்களே, வருகின்ற சித்திரவாசத்துக்கு அப்புறம் நமது கட்சி ஆட்சிக்கு வருது. அதுலேருந்து தொடக்கம். நான் வெளியே வர்றேன். இப்போது வரும்போது உங்களுக்கு தெரியும் யாருன்னு. நானே முருகன். இப்போ சொல்கிற கேட்டுக்க, நான் தான் என் முருகன். நீ யாரோ நினைக்காதே, நானே முருகன், நானே ஈசன், நானே வள்ளுவன், நானே ராமலிங்கசாமிகள், நானே புஜன மகர்ஷி, நானே நக்கீரி பெருமான். ஏன்னா இவ்வளவு துடிச்சல பிறனா உண்மைதான். அந்த நிலைக்கு வந்துவிட்டோம். இல்லாட்டி சொல்ல முடியுமா? அது சராசரிமன் சொல்ல முடியுமா? நாதே முருகன், வள்ளுவனை முருகனாக பார்க்குறோம். ஏன்னா வள்ளுவன் முருகனா? ஆமாப்பா, வள்ளுவன் முருகன். அவன் தான் என்ன செஞ்சான், வாசியில் எடுத்து கொடுத்தான் வள்ளுவனுக்கு. எடுத்து கொடுத்து காமதேகத்தை நீக்கினான். வள்ளுவனுக்கு காமதேகம் நீக்கிச்சு. அவன் பாடுறான் பாரியா, ஆயிரத்தி முழுத்து குரல் பாடினான். ஒவ்வொரு அணுவிலையும் அவனுடைய ஆற்றல் இருக்கும். நமது வள்ளுவனை முருகனாக பார்ப்போம், நமது வள்ளுவனை ஈசனாக பார்ப்போம், நமது வள்ளுவனை நவகுடி சித்தராக பார்ப்போம், நமது வள்ளுவனை தாயகாக பார்ப்போம், நமது வள்ளுவனை தந்தையாக பார்ப்போம், நமது வள்ளுவனை குருவாக பார்ப்போம், நமது வள்ளுவனை தெய்வமாக பார்க்குவோம். அப்பேற்பட்ட தலைவன் வள்ளுவ பெருமான். ஏன்னா வள்ளுவனுக்கு இவ்வளோ யாருக்கு தெரியும்? அவனை பெரிய புலவன் நினச்சிருக்கான். அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியும். அவனை என்னை எங்கள் இடத்தை சேர்ந்தவன், எங்கள் ஆள். வள்ளுவன் எங்கள் ஆள் இல்லை, நம்ம ஆள். வள்ளுவன் நமதாள். அப்பேற்பட்ட வல்ல அவனுக்கு வாசி எடுத்து கொடுத்தார் முருகன். ஆகவே எந்த தேகம் நம்மை வஞ்சிக்கிறதோ அந்த தேகத்தை வசப்படுத்த கற்றுக்கொள்ளணும். நமக்கு பொறாமை, பேராசி, வஞ்சனை இருக்கும். ஆகவே இதை கொள்ள வேண்டும். எதை கொள்ள வேண்டும்? பொறாமை கொள்ள வேண்டும், பேராசை கொள்ள வேண்டும், காமத்தை கொள்ள வேண்டும். பொறாமை கொள்ளலாம், பேராசை கொள்ளலாம், ஆனால் காமத்தை கொள்ள முடியாது. அப்படி சின்ன விஷயம் அது. அணுவாக இருக்கும். நம்ம உடம்பில் இருக்க அணுக்கள் ஒவ்வொன்றிலையும் ஆண்மை பெண்மை கலந்துருக்கும். நம்ம உடம்பில் இருக்க அணுக்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்மை பெண்மை கலந்துருக்கும். அசத்தாக இருக்கும். ஆகவே அதை என்ன செய்யணும், முருகனை கூப்பிட்டு எப்படியா கண்டுபிடிச்சேன்னு கேட்டான். அடே நான் உள்ள நுழையிறேன்னா, பால் காய்ச்சுவது போல் காய்ச்சி எடுக்கும் இந்த உடம்பை. அனல் மீதினால் பொங்கிடும், அனல் குறைஞ்சால் பால் காயாது. ஆக மெதுவாக அனல் ஏற்றணும். சின்ன விஷயம் இல்லை. பால் காய்வது போல் இந்த உடம்பு. அவ்வளோ நுட்பமான விஷயம் இந்த உடம்பு இருக்குது. ஆகவே நீங்கள்லாம் உங்களுக்கு கேட்குறோம், நீங்கள் இந்த வாய்ப்பு பெறணும். எங்கள் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எங்களுக்கு கிடச்சிருக்கு. நீங்களும் இந்த பெற வேண்டும். அதுக்கு முருகன் தான் தலைவன். அவனை கேட்டு, நான் இன்னும் கடையனாகிய எனக்கு அருட்சி தாயே, நீயோ புண்ணியவான் புனிதவான், என்னை காப்பாத்தாயே, நீ பெற்ற பெருமத்தை அடியன் பேர் அருட்சி தாயே, நீ பெற்ற பெருமத்தை அடியன் அருட்சி. கேட்டுக்கிட்டே இருக்கணும். நாக்கு தழும்புறபடி கேட்கணும். கேட்க 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 அப்போ பார்க்குறான். முருகா என்று சொன்னால் யாரவன் கேட்கிறான்? தாசான் முருகன் பெருமான் சொன்னானே. யார் பெறானா? நக்கீரன் பார்ப்பார். முருகா என்று சொன்னால் யார் பெறார்? அகத்தியர் பார்க்குறார். முருகா என்றால் புச்சண்ட மகர்ஷி பார்க்குறாரு. நவகோடி சித்திரசிகளும் நம்ம பார்ப்பாரு. ஒரு முறை முருகா என்று சொன்னால்
அகத்தீசன், திருமூலதேவன், போக மகர்ஷி, ராமலிங்க சாமிக்கு, நக்கீரி பெருமான், போக அருணிநாதன், பட்டத்தாறு, நந்தனார், மிகப்பெரிய ஞானிகள்லாம் பார்க்குறான். ஏடா ஒரு முறை முருகான்னு சொன்னால் முருகா எனவோ தரமோ தொடியார் முடிமேல் இணை தருவர். ஆக முருகநாம சொல்லாத மக்களுக்கு ஞானம் இல்லை. எல்லாமே செய்வான், ஆனை பெண்ணா இதெல்லாம் செய்வான். ஆகவே ஒரு முறை முருகா என்றால் 100 கோடி தவத்துக்கு ஒப்பாடுதுடா. அப்போ 100 கோடி தவமா? ஆமாம், அப்பேற்பட்ட வல்லவன் தான் முருகன். ஆக நொடியில் வருவான். ஆகவே நீங்கள்லாம், நான் அந்த வாய்ப்பு பெற்றிருக்கிறேன். நீங்களும் தினம் எந்திரிக்கும் போதே ஒரு கோடு எழுதியிருப்பேன். அதுக்கு ரூமில் இருக்கும்போது ஒரு கோடு போட்டிருப்பேன். எந்திரிக்கும் போதே அகத்தீசா, திருமதேவா, ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, முருகா, சர்க்குநாதன் பார்த்து எழுதிக்கணும். சொல்ல 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 பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆக நோக்கம் இனி பிறவா மார்க்கம், நோக்கம் இனி பிறவா மார்க்கம்னா பிறந்தால் மோட்சகதி தேடுன்னு சொன்னார். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்டனா. ஒரு மனிதன் விரும்பினால், ஒரு மனிதன் விரும்பினால் மீண்டும் பிறக்கக்கூடாது. அந்த வாய்ப்பை நீங்களாம் பெறவுன்னு சொல்லி நீங்கள் நீடு வாழவென்று வாழ்த்தி முடிக்கிறேன். வணக்கம். வா, என்ன அது சும்மா பேசிட்டு படு பேசினா என்ன இருக்குது? செயல்பாடு இல்லை, சின்ன விஷயம் இல்லை, எல்லாம் இந்த சாதா விஷயம் இல்லை. பேசலாம். சொல்லுதல் யாருக்கு எளியே அறியவாம் சொல்லி ஒன்று செய்யணும். பேசலாப்பா, பாடுபடணும்ப்பா, சின்ன விஷயம் இல்லை. தேகத்தை இப்போ பழிவு நம்ம செய்யது அற்புதமான தொண்டப்பா. இப்போ சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். பழிவு இப்போ சங்கம்லாம் இருக்குது. ஆனால் பல கோடி மக்கள் கண்ணாதாச்சிருக்கோம். என்ன சாத விஷயம் அது? பல கோடி மக்கள் கண்ணாதாச்சிருக்கோம், தண்ணி கொடுத்துருக்கோம், கண் சிகிச்சை நடத்தியிருக்கோம், எவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்கோம். ஆக இப்போ செஞ்சுட்டு வருது. இப்போ நம்ம தொண்டர்கள் தான், இங்கே இருக்க தொண்டர்கள் தான், வெளிநாட்டில் போது தொண்டர் பல தொண்டர்கள் பாடுபட்டுருவோம். அற்புதமான தொண்டு செய்கிறோம். இதே போதும். இப்போ என்ன செய்யணும்? அப்போ முருகா, உன் திருவடி தொண்டு செய்ய வாய்ப்பு கொடுத்தாயே. முருகா, உன் திருவடி தொண்டு செய்ய வாய்ப்பு கொடுத்தாயே. ஓரறிவு முதல் 6 உள்ள ஜீவராசிக்கு அடியே தொண்டு செய்ய வாய்ப்பு கொடுக்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கேட்குறது பூராவும் இப்படி தான் கேட்கணும். விரும்புறது பூராவும் நாட்டுக்கு நன்மைக்காக கேட்கணும். இப்படி கேட்டுக்கிட்டு அதான் இருக்கும். அடுத்தது யாரோ உங்களுக்கு என்ன செய்யுது? அமைச்சர், மலேசிய அமைச்சர் வந்திருக்கிறார், குடும்பம் வந்திருக்காரு. நிச்சயம் அவர் வெற்றி பெறுவார். இப்போ சொல்கிறேன், இப்போ கேட்டுக்கிறேன். நல்ல மனசுள்ளவர், நல்ல மனசுள்ளவர், அவர் நீடு வாழ்க்கை. ஆகவே நம்ம தொண்டர்கள் தான் வருங்காலத்தில் உலகத்தை ஆள போகிறார். ஏன்னா உலகத்தை ஆளலாம். இப்போ உங்களுக்கு புரியாது. இது உலகத்தை ஆளக்கூடிய வல்லமை நம்ம தொண்டருக்கு தான் உண்டு. ஏன்னா தண்டலப்பட்ட தொண்டர்கள் பல புண்ணியவான்கள். அவர் சொல்லியிருக்காரு, நம்ம தொண்டர்களை என்ன அங்கீகாரம் பெற்ற தொண்டர்கள், வெளிநாட்டுக்கு முதலமைச்சரா நம்ம தொண்டர்கள் தான் உலகத்தை ஆட்சி செய்ய போகிறான். மலேசிய அன்பர்களை நம்ம தொண்டர்கள் தான் ஆட்சி செய்ய போகிறார்கள். நம்ம மலேசிய அன்பர்களை நம்ம தமிழன், இப்போ இன்னும் இதுக்கு சொல்ல போகிறேன், தமிழன் தான் எங்கே பார்த்தாலும் ஆட்சி செய்வான். தமிழன் தான் ஆட்சி செய்ய போகிறான். ஆகவே இந்த ஆட்சிக்கு தொலைவு நம்ம தொடரில் இருக்காங்க, அன்பர்கள் இருக்காங்க. ஆகவே நீங்கள்லாம் ரொம்ப நேரம் பேச முடியும். ஆகவே வருங்காலம் ஞான சித்திரக்கால ஆரம்பிச்சிருச்சு. ஆக அதுக்கு எல்லை வருகின்ற சித்திரா போடணும். ஆக சொல்லி நீங்கள் எல்லாம் நீடு வாழ வேண்டும், எல்லா உயிரும் இன்புற்று வாழணும். நான் என்ன செய்கிறேன்னா முருகனை பார்க்குறேன். எல்லா உயிர்களையும் முருகனை பார்க்கக்கூடிய அறிவு. ஏடா அது எல்லா உயிர்களும் முருகனை பார்க்கக்கூடிய அறிவு வரணும். ஆகவே நீங்கள்லாம் நீடு வாழ்னு சொல்லி முடிக்கிற வணக்கம்.